மழை வர்றதுக்கு எல்லாம் ஆரம்பிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. எல்லா பக்கத்தையும் ஓடாரு உள்ளதா மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். கட்டட மாவே பூராமே பைத்தியமா இருந்தா என்ன பண்றது? அரிசி மாவே அரைச்ச மஞ்சள் சாந்தை, இதுவே மஞ்சள் கலர் தான். அரைச்ச மிளகாய் சாந்தை, நல்லா சேர்த்துக்க. பச்சை தண்ணி, சிறுக ஊத்துறா. அந்த மாவை தண்ணி முனுக்குன கல்லுப்பு, போதும்பா. அதான் போதுமா? பக்கம் போதுமா பாருங்க. தண்ணி போதுமா? முன்னாடி போடு, முன்னாடி போடு. குறைகள் மட்டும் எங்க இருந்து கண்டுபிடிப்பேனே தெரியலையா? இந்த அடியில் உள்ள கையை பார்த்து நறுக்கி விடுங்க. ரெட்டை வாழைப்பழத்தை பாரு. ரெட்டை வாழைப்பழம், ரெட்டை வாழைக்காய். சாரி, ரெட்டை வாழைக்காய். தோலோட வச்சிருவாங்க. பெருசு ரெட்டை வாழைக்காய் எனக்கு வேண்டாம். அங்கே வைய ஓரமா. அது அவர் பார்க்காத டாக்டரை ஆனா பெரிய ஆளு ஒரு கண்டுபிடிச்சா பாரு. நான் தான் கேக்குறேன். இல்லைன்னு சொல்லட்டும். அவ்வளவுதான் பிச்சிருவான். இதை பிரிச்சப்பா அவன் என்னை சேர்ந்துடாதுல்ல. ஓடுது தாத்தா. இருங்க தாத்தா, நாம தடுத்து எடுத்துட்டு வரேன். வாங்க. இருக்குல்ல, செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். ஊதுங்க, நிறைய இருக்கு. எந்த சைடு இருந்தது? காஞ்சி என்ன காஞ்சிச்சா சுட்டு தின்னு போயிட்டே இருக்கலாம். என்னண்ணே? அந்த செல் நறுக்கி விட மாட்டான். என்ன மாட்டான் பார்த்துட்டே இருக்க. வச்சு போடலாம். 60 போடலாம். எடுத்துடா, ஓடுறா. சட்னி வைக்கணுமேடா. மாடலாம் கைலி கட்டிதான் அவுத்து புடுங்க. வேற எடுத்து வச்சு நல்லா காய விடுப்பா. காயில என்ன இதாண்டா பெரட்டு. கம்பஸ்னா மியூசிக் எனக்கு தெரிஞ்சதானே நான் சொல்லுவேன். போட்டவங்க என்ன அடுப்பு டீமு? உங்களுக்கு நாங்கள் வேமா எடுத்து கொடுக்குறோமா, ஸ்லோ பண்ணுறோமா? பெரிய கட்டையா எடுத்துப்போமா? எடுத்துடலாம். நல்லா முத்துனமா இருக்கும். இஞ்சி சீவிட்டோம்னா ஆட்டுக்களை ரெடி பண்ணி அதை நாங்கள் ரெடி ஆகிடுச்சு. சட்னி தான் இப்போ
இங்கே பாரு நான் போட்டதில் குப்பை அண்ணே என்னண்ணே நான் கேட்க மாட்டியா துருவுன தேங்காய் பூவு வறுத்து படைச்ச நிலக்கடலை பச்சை மிளகாய் அரிக்காச்சு இஞ்சி போட்டோம் நான் கல்லு போட்டு நறுக்குன இஞ்சி இதில் போட்டாலும் கல்லு போட்டாலும் பிணைஞ்சுதான் சரி விடு ஆடுகளை கொண்டு வா இன்னும் தலை தண்ணி ஊற்றிக்கிறோம் மலேசா லேசாக தெளிச்சு கடுகு இந்த நம்பருக்கு கருவேப்பிலை அப்பா கிண்டி விடு வாசனை பற்றியா பஜ்ஜி ரெடி தெரிஞ்சுதான் சாப்பிடு பார்க்க மாட்டேன் சட்னியோட அதுதான் நல்லது அடுத்த ரவுண்ட் நீ எடுத்துக்க உத்தரவு வந்துருச்சு சாப்பிடலாம் அது ஒரு பட்சம் ஆஹா 3 பட்சில் அது ஆஹா தேங்காய் சட்னி வேற லெவல் டேஸ்ட் முழு இருக்குங்களா அந்த வாழைக்காய் தோல் தானே பச்சி நல்லா தேங்காய் சட்னியா இந்த வாசனை இருக்குமே அத்தா கருவேப்பிலை சாயங்கால நேரத்தில் வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்றது வேற லெவல் டேஸ்ட். ரொம்ப பேர் சாயங்காலம் பச்சை கடையில் போயிட்டு 2 வாழைக்காய் பஜ்ஜியை பிச்சு போட்டாதான் அவங்களுக்கு ஒரு மன திருப்தியை. இன்னைக்கு நம்ம முழுசார் 4 வாழைத்தாரை வெட்டி கொண்டாந்து நல்லா சீவிட்டு நல்லெண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுட்டு நல்ல கமன்னு தேங்காய் சட்னியோட இந்த வாழைக்காய் பஜ்ஜியை தொட்டு சாப்பிட்றதுக்கு வேற லெவலு சாயந்தர தீனி. வாழைக்காய் பஜ்ஜிக்கும் தேங்காய் சட்னிக்கும் ஐயா ஐயா அண்ணே இருந்தாங்க